செல்வா கரெக்டாக இருந்தாருன்னு நான் சொல்ல வரல. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசரும் அது ஒரு இதுதான், அவரும் தான் பண்ணலாம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு 2-3 நாள் முன்னாடி கதறேன். இப்போ மோகன்ராஜாவோட நீங்கள் பணியாற்றிய 2 படங்களில் வேலைக்காரன் திரைப்படமும் இது மாதிரி தான் நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடந்த ஒரு படமாக அமைந்தது இல்லையா? ஆமாம் சார். அதுக்கும் இதுதான் காரணமா? இல்லை, அதுக்கு என்னென்னா வேலைக்காரனை பொறுத்த வரைக்கும் சார் என்னன்னாக்கா, ஆயிரத்தி ஒருவனும் 2ஆம் உலகம் வித்தியாசமான படைப்புகளாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலை. உங்களுக்கு அந்த வெற்றியில் சந்தேகம் இருந்ததா கதையை கேட்டபோது? சார் எனக்கு 1001 சந்தேகம் இல்லை சார். இல்லை சார், 2ஆம் உலகில் இருந்தது. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. இந்த 1001 சரி 2ஆம் உலகம் சரி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை தாண்டி போன படங்கள். எதனால் இதெல்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? சரியான திட்டமிடல் இல்லாததா இல்லை தற்செயலாக நடக்குதா? இல்லை, சரியான திட்டமிடல்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு 2ஆம் உலகம்லாம் கரெக்டாக செட் பண்ணி தான் போகணும். இப்போ 1001 சொன்னீங்கன்னாக்கா அஃப்கோர்ஸ் அது வந்து திட்டமிடுறது மட்டும் இல்லை, நமக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் நேச்சுரல் கலாமிட்டி தான் பிரச்சனை. நிறைய நாள் பேக்கப் ஆச்சு. டைரக்டர் கோச்சிக்கிட்டு பேக்கப் பண்ணதெல்லாம் பரவாயில்ல, அது இல்லை. அது இல்லாமல் நம்ம நேச்சுரல் கலாமிட்டி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துச்சு மாதிரி. அதுதான் அந்த படத்தோட. ஆனால் ஒன்று நான் தெளிவாக சொன்னேன், முதல்ல அவங்க சொன்ன பட்ஜெட்டு ஆக்சுவலாக தப்பான ஒரு பட்ஜெட். அது உண்மை, அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே அது நம்ம கையில் இல்லை. ரெண்டாவது நமக்கு என்னன்னாக்கா, தமிழில் 2000 ஜூன் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ ஆந்திராலேருந்து கொஞ்சம், பெங்களூர்லேருந்து கொஞ்சம், ஒரிசாலேருந்து கொஞ்சம், இப்படியெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வர வைக்கணும். 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொண்டாந்து வச்சுட்டு எல்லோரும் இன்றைக்கி வச்சு எல்லாருக்கும் பிளாக் மேக்கப் போட்டு இப்போ 5 அசிஸ்டன்ட் ஒருத்தரும் மேலே ஏறி நின்று அவன் சீனை சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரிசாவில் சொன்னோம். ஒரிசாவில் இவர் முடித்தோடனே ஒருத்தர் அடுத்தது ஏஞ்சி மலையாளத்தில் சொன்னோம், அப்புறம் தெலுங்கில் சொன்னோம். ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சு ஒன்று நடக்கணும். அப்போ நம்ம ஆர்டிஸ்ட் ஒன்று சேர்ந்து வரணும். அப்போ யாராச்சும் ஒருத்தர் அங்கே பல்ல காமிப்பாங்க, ஏதோ ஒன்று சிரிப்பாங்க. ஸோ இந்த பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, இதனால பிரச்சனைகள் வரும். ஸோ இதனால் டைம் எடுக்க அவ்வளோ க்ரௌடை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை ஷாட் எடுக்க முடியும் ஒரு நைட்டு? ஸோ அது இருக்குல்ல. அப்போ ஒரு ஷாட்டு முடித்து அடுத்த ஷாட்டு கம்போஸ் பண்ணும்போது இவங்க அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் திருப்பி கொண்டு வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு இது எல்லாமே என்ன எடுக்க போகிறோம், நீங்கள் என்ன பண்ணணுன்றது எல்லாமே சொன்னோம். ஸோ அது டைம் கில்லிங் ஜாப். ப்ளஸ் இந்த நேஷ்னல் கலாமிட்டி, இது எல்லாமே சேர்ந்து தான் அது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் சொன்னது, அது உண்மையிலே தெரிஞ்சு அந்த பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதில். ஆனால் அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி 55 நாளில் எடுக்கலான்னு திட்டமிட்டதுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது. அதுதான். ஆனால் அது அவருக்கே தெரியும். அது அவர் மனசில் நினச்சிருப்பார் 100 நாள் 110 நாள் நினச்சிருப்பார். ஆனால் இது அப்படி கிடையாது. அத்தனை பேருக்கும் சொல்லி, ஏன்னாக்கா என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ நம்ம ராமோஜி வீட்டில் இவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்கோம். வரும்போது 7 மணிக்கு வரும்போது எல்லோரும் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு தான் வரணும். அத்தனை பேரும் அவங்களுக்கு விக்கு கையில் கொடுத்து எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. 11:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கே கண்ணில் ஃப்ரேம் வைக்கும்போது ஆளை கம்மியாக இருக்குது, எங்கேயா காணோம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ பார்த்து எல்லோரும் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருப்போம், செட்டும் பிளாக்கு, ஓட்டையை போட்டுட்டு ரூம்லேருந்து பெட்டெல்லாம் கொண்டாந்து செட்டுக்கு பின்னாடி எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்கடா ஆளு காணோன்னு கூப்பிட்டு ஜூனியர் அந்த 5 பேரையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்காங்க கூப்பிட்டு, எங்கே அவங்க ஜூனியர் சார் எங்கேயா சார் இருக்காங்க எங்கேயா இருக்காங்க ஃப்ரேமில் காணோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் நிறுத்து என்ன நடக்குது பார்ப்போம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் கூப்பிட்டு கிளம்பியா அப்படின்னு பார்த்தானாக்கா, அங்கே பார்த்தா ஒரு ஓட்டையாக போட்டு எல்லோரும் வெளியே போய் நல்லா அங்கே பாம்பு எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க அதை பற்றியெல்லாம் குழந்தைங்களாம் வேறு வச்சுருக்காங்க எல்லாம். ஸோ இவங்களெல்லாம் தட்டி எழுப்பி கூப்பிட்டு வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இருக்குது. 10வது நடுவில் வந்து எவனாச்சும் ஒரு பொண்ணை கிள்ளி விட்டுருவான், அந்த பொண்ணு கத்தி, அது ஒரு சண்டை, அது லாங்குவேஜ் பிரச்சனையாக வரும். கரெக்ட். தமிழ்காரன் தெலுங்குக்காரன் அப்படி இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் அங்கே உருவாச்சு. ஸோ இதனால் பஞ்சாயத்துலாம் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லா பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு படாமல் விஷயங்கள் நிறைய பிரச்சனை, இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து. ஸோ
அதுதான் எனக்கு ஒரு இரண்டாம் உலகம் வந்து நான் ஆக்சுவலாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தோன்னாக்கா வைசாக் கிட்ட பார்த்தோம். அது ஃபாரினாக மாற்றினது வந்து ப்ரொடியூசர் கம் டைரக்டர் 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க. எனக்கே தெரியாது. வந்து நான் ரூம் பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்தவொடனே எனக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் பாஸ்போர்ட் கொடுங்க, இங்கே போகணும் அப்படின்னு. எதுக்கு பாஸ்போர்ட்டு? வைசாக்குக்கு எதுக்கு பாஸ்போர்ட்டு அப்படின்னா, இல்லை ஜார்ஜியா போகிறோம் அப்படின்னா. ஜார்ஜியாவா? எந்த ஜார்ஜியா அப்படின்னாக்கா, நான் உட்காந்து அதுக்கப்புறம் இனிமேல் தர ஜார்ஜியான்றது எப்படி அப்படின்னு, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இல்லை இங்கே தான் ஷூட்டிங்னு. அப்போ கூப்பிட்டு கேட்குறேன், எதுக்குங்க அவ்வளோ அங்கே போகிறோம்? ரஷ்யன் ஜார்ஜியா, அது என்ன இது? இல்லை அங்கே போவோம், எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னாக்கா எனக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்குது, நான் அந்த கண்ட்ரியில் பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் போனோம். அங்கே 20 நாள் முன்னாடி போயிட்டோம். நாங்கள் ஒரு 10-15 பேர் ஆர்ட் டேட்லாம் கூப்பிட்டு ஸோ அங்கே போய் 2வது நாள்லேருந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. நமக்கு இங்கே வந்து ₹1 ஒன்று வாங்கினா அது ₹9 ஆகுது. அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்குது. அப்போ நம்ம வந்து இவ்வளோ பேர் கூப்பிட்டு வந்து நம்ம செட்டு போடுறோம், எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது இது பட்ஜெட் பெருசாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆர்ட் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல, சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லி எப்படியாச்சும் பண்ணுங்கள் சார், இங்கே மெட்டீரியலே நம்ம கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா. நான் உடனே என்ன பண்ண கூப்பிட்டு செல்வாகிட்டையும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் கூப்பிட்டு சொல்லிட்டேன், எனக்கு இவ்வளோ இது வருது, இது நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணுறது படம் ஃபுல்லாக இங்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது என்ன பட்ஜெட்டாக வரும் பாருங்கள், கணக்கு போட்டால் அது எங்கேயோ போய் நிற்கிது. அதனால் வேணாம், 15 பேருக்கு தான் ஆச்சு செலவு, ஃப்ளைட்டு போட்டு வந்து அப்படியே திரும்பிடலாம், இன்னும் 2 நாளில் யூனிட் வரப்போகுது, மொத்த க்ரூவும் வரப்போகுது, அதனால் வேணாம், எல்லோரும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், நம்ம வேறு இடத்துல ஷூட் பண்ணால் இங்கே வர வேணாம், 15ஓட முடிஞ்சிடும் அப்படின்னு. அவர் ப்ரொடியூசரு ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை, இல்லை பரவாயில்ல இங்கேருந்து பண்ணால் எனக்கு இங்கே சப்சிடி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொன்னேன். நான் இல்லை சார், என்ன போட்டாலும் சப்சிடி போட்டாலும் செலவு ஒன்று நமக்கு அதை தாண்டிய செலவு. 2வது சப்சிடி நமக்கு ஒன்றே கொடுத்துட போதில்லை, இல்லை அவங்க 6 மாதமோ இன்னும் கணக்கு, அது என்ன அவங்க கணக்கு. அதனால் எவ்வளோ சொன்னேன், வேணாம் அப்படின்ட்டார். இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம், எல்லாம் 2 நாளில் கிளம்புறாங்க அப்படின்னா அது போச்சு. அது ஒரு 90 நாள் கிட்ட அங்கே ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே போய் பண்ணவும் முடியல, ஷூட்டிங் நம்ம நினச்ச மாதிரி பண்ணவும் முடியல. இதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் அப்பயும் சொல்கிறேன், பரவாயில்ல ஆனதாச்சு, இதோடு கிளம்பிடுவோம் அப்படின்னாக்கா ஒத்துக்கவே இல்லை. ஸோ அது கொண்டாந்து இழுத்து விட்டுடுச்சு. அதனால் செல்வா கரெக்டாக இருந்தாருன்னு நான் சொல்ல வரல. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசரும் அதில் ஒரு இதுதான், அவரும் தான் பண்ணலாம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு 2-3 நாள் முன்னாடி கதறேன், வேணாம் கிளம்பலாம் அப்படின்னா அது இதுவே பண்ணல. இல்லை பண்ணிடலாம், வந்துட்டோம் பண்ணிடலான்னு இது பண்ணோம். ஸோ அது ஒருக்கும் அவ்வளோ செலவு, ஃபுல் படமும் அங்கே தானே பிளான் பண்ணோம். ஆமாம். ஸோ எல்லாமே செலவாகிப்போச்சு, எக்கச்சக்க செலவாகி, சின்னதாக ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது. ஸோ அதனால தான் பொருளாதார ரீதியாக செல்வாவுக்கே மிகப்பெரிய பிரச்சனை அது. அதில் வந்து மாட்டிடுச்சு. அதில் வந்து அது எப்போதுமே எது பண்ணாலும் என்கிட்ட சொல்கிற செல்வா, அவர் வந்து சில விஷயத்த சொல்ல, அந்த படத்தில் மட்டும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கான்னு சொல்லலை, அது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி போய் மாட்டி இந்த படம் இதாச்சு. இந்த படம் ஆனால் அதோட ஒரிஜினல் வருஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது 3வது வருஷம் தான் இந்த படம். ஓஹோ. ஃபஸ்ட்டு வருஷம் தனுஷ் தான் நடிச்சார். தனுஷ் நடிக்க தான் இருந்தது? இல்லை நடித்தார், ஷூட் பண்ணோம், ஷூட் பண்ணிக்கப்புறம் தூக்கி போட்டோம் வேணான்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த படம். ஸோ அது அந்த மாதிரி அதில் வேறு ஒரு பெரிய போராட்டம், யாருக்கும் சாப்பாடு கிடையாது, தங்கிறதுக்கு இடம். ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனை. அங்கே உள்ள லோக்கல் ஆளுங்க அவங்க வந்து ரொம்ப ஏற்பாடு பண்ணல. இல்லை சார், ஒரு பெரிய ப்ளே பண்ணிட்டாங்க. ஓ, ரொம்ப ஒரு பெரிய அது எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆறல. எனக்கா இப்போ இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கோம், உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா நீங்கள் தானே என்னை பார்த்து கவனித்து பார்த்து அனுப்பணும். அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, எங்களை யாருமே பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தான் கோவம், சண்டை போட்டது. நான் பெரிய சண்டையெல்லாம் போட்டது. எதுக்கு நீங்கள் வந்து இப்போ பிச்சை எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், இவ்வளோ பேரும் கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, 1 நாள் 2 நாள் பரவாயில்ல, 90 நாள் வேலை செஞ்சுட்ருக்கோம். சாப்பாடு அவங்க சரியாக போகாமல் அசிஸ்டன்ட் சொல்ல மாட்டாங்க எப்போதுமே, உங்களுக்கு தெரியல. அவங்கெல்லாம் என்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. ஸோ அப்போ நான் அவங்கள கேர் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து யார் சென்னையில் இங்கேருந்து வராங்கன்னு பார்த்து இவங்களுக்கு ஃபோன் அடித்து ஊறுகாய் பாட்டில், பருப்பு பொடி, அது இது ரசப்பொடி இப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு வர வச்சு, நம்ம ஆர்டர்ட்டோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து ஏதோ அவங்களுக்கு அங்கே கிடைச்சதை வச்சு ஒன்று சமைச்சு கொடுத்தாங்க. என்ன சாப்பாடு சமைக்க முடியாது, அவ்வளோ பேருக்கு சமைக்க முடியல. அதனால் ரசம்
அந்த மாதிரி ஒரு இது மாதிரி போட்டு எல்லாத்தையும் கொடுத்து நான் எல்லாருக்கும் அங்கே ஒரு தேவாமிரதத்தை பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அந்த இது பண்ணது எல்லாமே. 1001 2ஆம் உலகம் வித்தியாசமான படைப்புகளாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலை. உங்களுக்கு அந்த வெற்றியில் சந்தேகம் இருந்ததா கதையை கேட்டபோது? சார் எனக்கு 1001 சந்தேகம் இல்லை சார். இல்லை சார், அது நான் அஃப்கோர்ஸ் நான் சொன்னால் ஒரு பிளைண்ட் ஆகிட்டேன். அந்த கதை மேலே ஒரு ஈர்ப்புனால பிளைண்ட் ஆகிட்டேன். 2ஆம் உலகில் இருந்தது சந்தேகம் இருந்தது. நான் அதை முதல்லே சொல்லிட்டேன், இது வேணாம், இது வெற்றி பெறது கஷ்டம்னு. ஸோ அதில் எனக்கு இருந்துச்சு. நான் இல்லை சார் அப்படின்னாரு. ஆனால் நான் படம் பார்த்துட்டும் சொன்னேன், படத்தை பார்த்துட்டு வெட்டிங்கில் படத்தை பார்த்துட்டு இது ரொம்ப கஷ்டம் அந்த படம் அப்படின்னு சொன்னேன். பட் ப்ரொடியூசர்லாம் செம்மக்கான் படம் பார்த்துட்டாங்க, பாம்பேயில் படத்தை காமிச்சாங்க, எல்லாம் பார்த்துட்டு அவங்க நல்லா கான்ஃபிடென்ட் இருந்தாங்க இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு வரும் அப்படின்னு. என்ன அஃப்கோர்ஸ் திட்டினாங்க. என்ன ஃப்ரெண்டு இப்போ தான் நேற்று தான் பார்த்தாப்புல, ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எங்கள் நம்பரை க்ராஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் அவங்க ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை க்ராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் சந்தோஷம் சார், நானும் கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் 3 வருஷம் உழைச்சிருக்கேன். அப்போ அந்த படம் ஓடினா தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், எனக்கு அது வெறுப்பு இல்லை. ஆனால் எனக்கு இது படம் பார்த்தோம் எனக்கு அதுதான் தோணுச்சு அப்படின்னா. நான் யாருமே அனுஷ்கா, ஆர்யா, ஹீரா யாருமே நான் சொன்னதை நம்பலை. எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது. எல்லாருக்கும் நம்பிக்கை. எல்லோரும் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இருந்தது, செல்வா உட்பட. மேபி தெரிஞ்சுட்டு அவர் சைலண்டாக இருந்தாருன்னு தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது அதுதான் ஒரு டேட்டு. ஆனால் அவர் அப்பயும் அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக, இல்லை சார் இது படம் ஓடும், நிற்கும். என்ன சார் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் அந்த படத்துக்கு எதிரின்றீங்க. நான் எதிரி இல்லை சொல்லுவேன், ஓடுச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். 3 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படம் ஓடணுன்னாக்கா யாருக்காக இருந்தாலும் ஒருத்தர். அப்போ அது கிடையாது. ஆனால் எனக்கு படம் பார்த்துட்டு என்ன தோணுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா, அது அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷோட்டே டிசாஸ்டர் ஆச்சு. அது பெரிய இதாச்சு. அத்தனை பேருடைய உழைப்பு ஒன்று இருக்குல்ல. அதுதான். இப்போ மோகன்ராஜாவோட நீங்கள் பணியாற்றிய 2 படங்களில் வேலைக்காரன் திரைப்படமும் இது மாதிரி தான் நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடந்த ஒரு படமாக அமைஞ்சது இல்லையா? ஆமாம் சார். அதுக்கும் இதுதான் காரணமா? இல்லை, அதுக்கு என்னென்ன வேலைக்காரனை பொறுத்த வரைக்கும் சார் என்னன்னாக்கா, வேலைக்காரன்றதில்ல, எந்த படமாக இருந்தாலும் ராஜா வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணுவார் படத்துக்கு. நான் வேந்திருக்கேன், ஆனால் என்ன தான் வேந்தாலும் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன தான் அறுசுவை படைச்சி எல்லாம் பண்ணாலும் என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னாக்கா அதுதான் நம்ம தேட்டரில் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ டீட்டெயில் பண்ணுவார். அதெல்லாம் ஒரு படைப்பாளியாக நான் அவரை வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஆனால் படத்தில் இது எவ்வளோ வரும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் தான் அந்த படத்தோட ஒரு விஷயம், அதுதான் ஒரு மிஸ். வேலைக்காரனோட கண்டென்ட்டு பெரிய கண்டென்ட், நல்ல கண்டென்ட், ரொம்ப நல்ல கண்டென்ட். அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இதாச்சு. தனி ஒருவன் கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன், ராஜா அந்த படம் பெரிய ஹிட்டுன்னு சொல்லிட்டேன். வெரி பிகினிங் கதை கேட்டவொடனே சொன்னேன், ராஜா சூப்பர் ராஜா, படம் ஹிட்டு இந்த படம் அப்படின்னா. அதே மாதிரி எடிட்டிங் முடித்து நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன், ஃபுல் படம் பார்க்குறேன். நான் பார்த்தது 4.5 மணி நேரமோ என்னமோ படம். படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே வந்தோன்னே ராஜா சொன்னேன், ராஜா படம் சூப்பராக இருக்குது, ஒரே விஷயம் படத்தை 2.5 மணி நேரத்துக்கு ஆகிடுது, நல்லா வந்திருக்கு படத்தை. நீ வந்து நம்ம ஆசை இருக்கும், எடுத்ததெல்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்கும். நீ பார்த்து 4.5 மணி நேரமா? 4.5 மணி நேரம் சார். அது நீ கண்டிப்பாக 2.5 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தால் நல்ல படம் கண்டிப்பாக இருக்குது, டெஃபினட்டாக ஹிட் ஆகும், கமர்ஷியலாகவும் பெரிய ஹிட் ஆகும், அதனால் தயவுசெய்து கட் பண்ணிடு அப்படின்னு. உடனே மோகன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், ராம்ஜி படம் பார்த்தீங்களான்னு. பார்த்தேன். ராம்ஜி எப்படி இருக்குது சார்? சூப்பராக இருக்குது சார் படம், ஃபுட்டேஜ் தான் சார் ஜாஸ்தியாக இருக்குது, 2.5 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. நான் எங்கேப்பா நான் சொன்னால் கேட்க மாட்டேறான், நீ சொல்லு. சார் நீங்கள் சொல்லுங்க சார். நான் சொன்னேன் நீ சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், இல்லை ராஜா வேணாம், கண்ணதில் தெரியுது படம் ஹிட்டுன்னு, அதை ஃபுட்டேஜ் நாமளே காலி கொண்டு பண்ண வேணாம் அப்படின்னா. இல்லை சார் நான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 3:10 3:20 3:10 கொண்டு வந்தேன். இல்லை ராஜா நீ 2:30 கொண்டு வா அப்படின்னா. இல்லை சார் இது மேலே இல்லை சார், இல்லை முயற்சி வரும், நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் விட்டுட்டு இவனுக்கு இது போதும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. எனக்காக கண்டென்ட்டாக நல்லா நிற்கிது, அது வளவலன்னு ஆக்கி லூஸ் பண்ணுவானுங்கன்னா. இப்போ 2:52 என்னத்தையோ படத்தை கட் பண்ணார். பார்த்துட்டு படம் பெரிய ஹிட் ஆச்சு. அது அவருடைய கெரியர்லேயே ஒரு பெரிய ஹிட். உண்மைதான், அதுதான். ஒரு நல்ல படமும் கூட. நல்ல படம், டெக்னிக்கலாக ரொம்ப நல்ல படம் அது. அப்போ வேலைக்காரன் வரும்போது இப்போ எல்லாமே பெருசாகுது. சிவகார்த்திகேயன் சார் அவர் உள்ளே வர்றாரு. ஸோ ஆர்டிஸ்ட்டு பெருசாக வருது, நயன்தாரா எல்லாமே பெருசாக.
ஸோ அப்போ அதோட இதுவாகவே கட்டமைப்பே பெருசாக வருது. ஆனால் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி கார்ப்பரேட்னால நடக்கிற பிரச்சனைகள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ காமெடியன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ காமெடின்னு உள்ளே போய் கதையை இது கண்டென்ட்டை காலி பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு இந்த ராஜா சொல்லுவோம், ராஜா இந்த எதுக்கு இந்த சீன் இது வேணாம் இது எடு அப்படின்னு. அப்போ இந்த ஆர்டிஸ்டெல்லாம் என் மேலே கோவம். எல்லோரும் என்ன ஒரு டைரக்டர் எடுக்கிற கேமராமேன் வேணான்றார், கட் பண்ணுன்ற சீன் வேணான்ற அது வந்தார். ஏன்னா எனக்கு தெரியும் ஃபைனலில் என்ன கொண்டு வந்து நிறுத்துவாரு நமக்கு தெரியும். கரெக்ட். அப்போ ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஸ்டைலில் என்னென்று எடுக்கிறது என்ன எடுப்பார்னு தெரியும், ஃபைனலில் எப்படி கொண்டு வருவாங்க. அப்போ அது நமக்கு தெரிஞ்சு எதுக்கு தேவையில்லாமல் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் எல்லாருக்கும் என் மேலே வருத்தம், எல்லாருக்கும் அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் என் மேலே வருத்தம் இருந்து. சரி நான் என் மனசில் பட்டதை நம்ம சொல்லிடுறோம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியணும். அதே மாதிரி இப்போல்லாம் முடித்து டப்பிங் போகும்போது தான் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு சார், கடைசியில் டைட்டில் தான் சார் எங்கள் பேரே இருக்குது, நாங்கள் சீனே காணோம். ஆமாம், பல பேருடைய காட்சிகள் இல்லையா அது. நான் சொன்னேன் இதுதான் நான் அதனால தான் அப்போ வேணான்னு சொன்னேன். எனக்கு வேறு உங்களை எடுக்கக்கூடாதுலாம் எனக்கு இல்லை, இந்த கதை என்ன கேட்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் நான் போராடுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது. ஆனால் அவருடைய டீட்டெயிலிங் வந்து அநியாயத்துக்கு இருக்கும் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ண முடியணும்னா அப்படி ஒரு இருக்கும். ஆனால் படம் ஓடும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடினா தான் அது வரும். அப்படி ஒரு டீட்டெயில், அவரை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு. இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் சொஃபிசிகேட்டட் ஹார்ட் ஒர்க்கர். ராஜா மரண ஹார்ட் ஒர்க்கர். அப்படியா? அவர் மட்டும் இல்லை, அவர் அசிஸ்டண்ட்டும் போட்டு போகணும். காலம்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் அப்படி இருப்பாங்க அசிஸ்டண்ட். என்னையா அப்படின்னு, சார் நைட்டு 3:45 தான் முடிஞ்சுது எடிட்டிங் டிஸ்கஷன் காலம்புற ஷூட்டிங்கு 3:45. சரி இது 2-3 நாள் போகிறப்ப ராஜா கூப்பிட்டுங்க, ராஜா விட்டுரு அசிஸ்டன்ட் சார், ஏன்னாக்கா ஸ்பாட்லேயும் அவங்க தான் ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க. டிஸ்கஷனில் உட்காந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட் விட்டால் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. இல்லைனா தூங்கலைனாக்கா எல்லாமே இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணி அசிஸ்டண்ட்லாம் பண்ணுவேன். சார் இல்லை சார் ஒன்றும் சார் இல்லை அனுப்பிச்சிடுவேன் சார் அப்படின்னாரு. ஸோ அவரும் அந்த மாதிரி தான் சார் அவர் எல்லாமே ஒரு பெக்யூலரான ஹார்ட் ஒர்க்கர்ஸ். வேலைக்கார திரைப்படத்துக்காக பேட்டி கொடுத்த போது அந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு புது டைமென்ஷன் படமாக இருக்கும்னு நீங்கள் கொடுத்துருந்ததை பார்த்தேன் நான். அது அந்த படத்தில் நிகழாமல் போனதுக்கு என்ன காரணம் என்னன்னாக்கா, நான் அதுதான் நான் ராஜா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசுனதுலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு 22 வருடங்களுக்கு முன்னால் பண்ண மௌனம் பேசியதே இன்றைக்கி வந்து மீண்டும் ரசிகர்களால் கொண்டாடப்படுற படமாக இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு? உண்மையாக சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கா இந்த படத்தில் லைலா இருக்காங்கன்றது யாருக்கு தெரியக்கூடாது. அதுதான் அந்த என்ன லைலாட்ட முதல்ல சொல்லிட்டாப்ல, ஒன்று நான் எங்கேயுமே ப்ரமோஷனில் நீ இருக்க மாட்டேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.